கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா எல்லாரும். பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. கரங்களை தட்டி நம்முடைய நல் மேய்ப்பராம் நம்முடைய ரட்சகரை இந்த கால வேளையில ஆராதிப்போம். பிரியமானவர்களே, ஆடுகளை அறிந்திருக்கின்றீ, பேர் சொல்லி அழைக்கின்றீ. உம் ஆடுகளை அறிந்திருக்கின்றீ, பேர் சொல்லி அழைக்கின்றீ. முன்பாக நடந்து செல்கிறீ, முன்பாக நடந்து செல்கிறீ. சத்தம் கேட்டு பின் செல்கிறோ, உம் சத்தம் கேட்டு பின் செல்கிறோ. ஏசையா ஏசையா, நல்மேய்ப்பர் நீதானையா. ஏசையா ஏசையா, நல்மேய்ப்பர் நீதானையா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 18 அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 18 அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்களை இஸ்ரவேலின் ராஜாவாகிய அவன் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்தது. எருசலேமிலே 29 வருஷம் அவன் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இல்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய இந்த எசேக்கியா ராஜாவினுடைய தகப்பனுடைய பெயர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் 16 அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை எல்லாம், அந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை நான் வீட்டில் போய் வாசிக்கும்படியாக உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்றேன் பிரியமானவர்களே. இந்த யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவினுடைய தகப்பன் ஆகாஸ், அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். இந்த எசேக்கியா ராஜாவினுடைய தகப்பன் ஆகாஸ் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லாதவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனுடைய வழியிலே அவனுடைய பிள்ளையாக வந்த இந்த எசேக்கியாவினுடைய நாட்கள்ல எசேக்கியா தன்னுடைய இளம் வயதிலே அவன் ராஜாவானான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் 25 வயதா இருக்கும் பொழுது அவன் ராஜாவாக வருகிறான். அவன் ராஜாவாக வந்தபோது பிரியமானவர்களே, அவன் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவனாக அவன் மாறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இந்த அதிகாரத்தில் நாம பார்த்தோம். நாம் வாசித்த வசனங்களை நாம பார்த்தோம். அவனுடைய மனதிலே சில சீர்திருத்த எண்ணங்கள் அவனுக்குள்ள வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன் தகப்பனாகிய அகசியாவை பின்பற்றி வாழாமல் அவன் யாரை பின்பற்றினானா? தாவீதை அவன் என்ன செய்தானா? பின்பற்றினான். அதாவது தன்னுடைய முற்பிதாக்களை அவன் என்ன செய்தான்? தன் சொந்த பிதாவை பின்பற்றாமல் அவன் தன்னுடைய முற்பிதாக்களை என்ன செய்தானா? அவன் பின்பற்றினானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது எப்படிப்பட்டவன் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீதை குறித்து தேவன் என்ன செய்யறாரு? அநேக இடங்கள்ல தாவீதின் மேல ஆண்டவர் ஒரு முழு பிரியத்தை வைத்திருக்கிறார். தாவீதினுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வர்றார். ஆகவே தாவீதை அவன் என்ன செய்தானா? பின்பற்றினானா. அவனுடைய வாழ்க்கையிலே வாசித்த இந்த வசனங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது இவனை போல யூதாவினுடைய ராஜாக்களை இவனை போல இவனுக்கு முன்பதாக யாரும் இருந்ததில்லை, இவனுக்கு பின்பதாக யாரும் இல்லை. அப்படியான ஒரு ஜெயகரமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு எசேக்கியா ராஜாவின் ஜெயகரமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் எப்படி அது பொருந்தி போகும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ராஜாக்களை நாம வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் எத்தனை பேர்? மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்களை 3 விதமா பிரிக்கலாம். ஒன்று, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆரம்பம் முதற்கொண்டு அவங்களுடைய முடிவு வரைக்கும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த ராஜாக்கள். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்த ராஜாக்கள். சில ராஜாக்கள் இருந்தாங்க, ஆரம்பம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும், அப்படியே மூவ் பண்ணி போனா அவங்களுடைய வரலாறுல அவங்க கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று இருக்கும். மூன்றாவது கட்ட ராஜாக்கள் ஆரம்பமே நல்லா இருக்காது, எடுத்த உடனே அவங்க தெய்வத்தினுடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியாவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம். நம்பர் 1, அவன் தன்னுடைய முற்பிதாக்களை அவன் பின்பற்றினான். தன்னுடைய தகப்பனை அவன் என்ன செய்யவில்லை? பின்பற்றவில்லை. சிலர்லாம் பாருங்க, அவங்க அப்பாலாம் என்ன பண்ணாங்களோ, அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்களோ, அந்த சாயல் அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறதை நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா யாரை பின்பற்றினா? தாவீதை பின்பற்றினான். தன்னுடைய தகப்பனாகிய அகசியாவை என்ன செய்யல? பின்பற்றவில்லை. சிலருக்கு பாருங்க, ஒரு தமிழ் பழமொழி இருக்கு பாருங்க, நூலை போல என்ன இருக்கு, என்னவோ சொல்லுவாங்க, சேலை நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பெற்றோருடைய அந்த காரியங்கள் ஃபுல்லா அவர்களிடத்துல வந்திருக்கும். ஜென்ம சுபாவம். மகேந்திரன் நல்லா கவனிங்க. சின்னத்துறை ஐயா மாதிரியே நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜென்ம சுபாவம் என்ன செய்யல? இன்னும் மாறல. நான் பாஸ்டர் ஸ்டீபன் மாதிரியே நானும் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கும் அவருக்குமான ஜென்ம சுபாவம் என்ன செய்யல? மாறல. வேதம் சொல்லுது, நீ பிறந்த நாளிலே உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் என்ன செய்யப்படவில்லை? அறுப்படவில்லை. நீ உப்பினால் சுத்திகரிக்கப்படவில்லை, நீ தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவில்லை, உன்னை துணிகளினால் சுற்றவும் இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? அந்த தொப்புள் என்பது என்ன? தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு உறவு. இன்னைக்கு நம்ம வளர்ந்து வந்த பிறகும் நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து காணப்படுகிற சுபாவங்கள் நம்மிடத்துல காணப்படுமானால் இன்னும் நம்முடைய ஜென்ம சுபாவம் என்ன செய்யல? இன்னும் மாறல. சில நேரத்துல நான் கோபப்படும் போது எங்க அப்பா நினைச்சுக்குவேன். சில நேரத்துல பேசும்போது நான் எங்க அப்பா மாதிரியே பேச ஆரம்பிப்பேன். அப்ப என்னுடைய மனதில் ஆவியானவர் எனக்கு உணர்த்துவாரு, இதெல்லாம் அவருடைய காரியங்கள் உன் மனதில் எழும்புது. ஆகவே இந்த ஜென்ம சுபாவம் மாறாம நாம தேவனுடைய பிள்ளைகளா தேவ சமூகத்தில் ஆராதிப்பது என்பது பிரயோஜனமற்ற ஒன்று, விருதாவான ஒரு காரியம். ஆகையினால அவன் தன் தகப்பனை பின்பற்றாமல் அவன் தன்னுடைய முற்பிதாவை பின்பற்றினான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய ஜென்ம சுபாவங்களை நாம என்ன செய்யாம பின்பற்றாம, நம்முடைய சொந்த காரியங்களை பின்பற்றாம, நம்முடைய முற்பிதாக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்களை நான் சொல்லுகிறேன். முற்பிதாக்கள்னு சொன்ன உடனே நீங்க வேதத்தில் இருக்கிற முற்பிதாக்களுக்கு போயிடாதீங்க. நாம பின்பற்ற வேண்டிய காரியங்கள் இங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பின்பற்ற வேண்டியது என்னன்னா, நமக்கு முன்மாதிரியா எது இருக்கிறதோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. நமக்கு முன்மாதிரி என்று சொன்னால் எது சரியான ஒரு முன்மாதிரியா இருக்கும்? யாரை நமக்கு முன்மாதிரியாக முதலாவது நம்ம வைக்கலாம் அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே நம்முடைய முன்மாதிரியா இருக்கிறார். முதலாவது நம்முடைய முற்பிதாக்களை பின்பற்றுவது என்று சொன்னால், எசேக்கியா தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை பின்பற்றாமல், தன்னுடைய வம்சாவளியை பின்பற்றாமல், தன்னுடைய சொந்த பாரம்பரியங்களை பின்பற்றாமல் முற்பிதாக்களை பின்பற்றினான் என்று சொன்னால், நாம பிரியமானவர்களே நம்முடைய முற்பிதாக்களை நாம் பின்பற்ற வேண்டும். நமக்கு எது முன்மாதிரியா இருக்கிறதோ அதுதான் நமக்கு முற்பிதா. ஆகவே நாம முன்மாதிரியா இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து நமக்கு சரியான ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்சுவடுகளை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம யாரை பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, நீங்கள் சில நல்ல ஊழியக்காரர்களுடைய உபதேசங்களை கூட கேட்டு என்ன செய்யலாம்? அதை பின்பற்றலாம். ஊழியக்காரங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்கள போல நம்ம ஒரு ஊழியம் செய்யணும். இல்லை அவங்கள பார்க்கல நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாய் நம்ம எழும்பணும். அப்படி நல்ல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில பாடங்களை நாம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில ஆளுங்க வந்து இப்போ பாஸ்டர்களை குறை சொல்றதே தொழிலா வச்சுட்டு இருக்கிறாங்க. அது யூடியூப்லாம் கூட நிறைய வந்துடுச்சு. ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டியா என்ன வந்துருக்குது. யாரை பார்த்தாலும் திட்டினே இருக்கிறானு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் குறைவுள்ளவன் தாங்க. எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் அப்படின்னாரு. பூமியில எந்த மனுஷன் நல்லவன் கிடையாது. அப்படி ஒரு காலம் இருந்தது. பூமியில யாருமே, பூமி கர்த்தருடைய பார்வையில எப்படி இருந்தது? சீர்கெட்டு இருந்தது. யாருமே உத்தமமா இல்ல. முழு உலகத்துல யாருமே நல்லவங்க இல்ல. ஆனா கர்த்தர் அதுலயும் ஒருத்தன் நல்லவன் தான். அவனை தேடி போனார். நோவா தான் வாழ்ந்த காலத்துல தான் இருந்த மனிதர்களுக்குள்ளே அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனும் சன்மார்க்கனமா இருந்தான். தேவனுடைய கண்கள்ல கிருபை பெற்றவனா இருந்தான். முழு உலகமும் சீர்கெட்டு இருந்த போது அதுல ஒருத்த மாத்திரம் என்ன செய்தான்? தேவன் பார்வைக்கு பிரியமா இருந்தான். அதனால யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜெயகரமான, எசேக்கியா ஜெயகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். நீங்களும் நானும் அப்படி வாழணும்னு சொன்னா நாம முதலாவது கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். தான் தாவீதை அவன் பின்பற்றினான். அதனால் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அடையாளம் நல்ல பரிசுத்தவான்கள், நல்ல ஊழியக்காரர்களை என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. அதே மாதிரி சபையில நல்லா வாழ்ந்து கர்த்தருக்காக ஓட்டத்தை ஜெயகரமா ஓடி முடித்த சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் எடுத்து நம்ம என்ன செய்யலாம்? பின்பற்றலாம். சிலர்லாம் கர்த்தருக்குள்ள மரிக்கும் போது சாட்சிகளை சொல்றாங்களே, ஏன் அந்த சாட்சிகளை சொல்றாங்க? எதுக்கு சாட்சி சொல்றாங்க? ஆகவே பிரியமானவர்களே, நல்ல விசுவாசிகளை கூட அவங்களுடைய வாழ்க்கையை கூட என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். அவங்க எப்படி கர்த்தருக்காக விசுவாச வாஞ்சையா இருந்தாங்க, எப்படி வைராக்கியமா இருந்தாங்க, அவங்கள என்ன செய்யலாம்? பின்பற்றலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பிரியமானவர்களே, அவன் அந்த மேடைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை எல்லாம் அவன் என்ன செய்தானா? வெட்டி போட்டானா. அவன் மேடைகளை, 4வது வசனம், மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெங்கல சர்பத்தை கூட என்ன செய்தானா? உடைச்சு போட்டானா. அப்படா எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் பாருங்க அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, தன்னுடைய முற்பிதாக்களை அவன் பின்பற்றினான். இரண்டாவது, அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். அவனுடைய வைராக்கியத்தை பாருங்க. மோசே நிப்பாட்டின அந்த வெண்கல சர்ப்பத்தை கூட விக்கிரகம்னு சொல்லி என்ன செய்தான்? உடைத்து போட்டானா. விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி போட்டானா. விக்கிரக மேடைகளை எல்லாம் அவன் தகர்த்து போட்டான். அவனுடைய எல்லைகளில், அவனுடைய தேசத்துல எல்லாவற்றையும் அகற்றி போட்டான். பிரியமானவர்களே, அது எதை காண்பிக்கிறது? தேவனுக்காக நாம் பாராட்டுகிற பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உங்க பக்தி வைராக்கியம் எங்க? என்ன உங்களுடைய பக்தி வைராக்கியம்? ஒரு யுத்த காலத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ரூபன் அந்த யுத்தத்துக்கு வரவில்லை. அவன் வீட்டுல இருந்து அவன் பேசிட்டு இருக்கிறான். மற்ற 10 கோத்திரத்தார் வரல. 2 கோத்திரத்தார் அந்த யுத்தத்திற்கு போறாங்க. ஒவ்வொருத்தன் வீட்டுல இருந்து ஒவ்வொரு காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறான். அந்த யுத்தத்துல நடக்கிற அந்த யுத்தத்துல 2 கோத்திரத்தார் நின்று என்ன செய்யறாங்க? யுத்தம் பண்றாங்க.
12 கோத்திரத்துல 2 பேர் மாத்திரம். அந்த 2 பேர் யார் சொல்லுங்க பாப்போம். அப்படியே சொல்லின்னு வந்தீங்கன்னா இல்ல, செபுலோனும் நாப்தலியும் வந்து யுத்தம் பண்றாங்க. சரிங்களா? செபுலோனும் நாப்தலியும் வந்து என்ன செய்றாங்க? யுத்தம் பண்றாங்க. அந்த 2 பேர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நான் ஒரு பக்கம் நின்று யுத்தம் பண்றேன், என்னுடைய கை தளர்ந்து போயிட்டா நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு. நீ ஒரு பக்கம் நின்று யுத்தம் பண்ணு, உன்னுடைய கை தளர்ந்து போயிட்டா நான் வந்து உனக்கு என்ன செய்றேன்? சப்போர்ட் பண்றேன். இப்படி நம்ம 2 பேரை இணைந்து நம்முடைய சௌகரியத்தை கர்த்தருக்காக காட்டுவோம் என்பதுதான் கர்த்தருக்காக பாராட்டுகிற ஒரு வைராக்கியம் பிரியமானவர்களே. அதனால தான் இந்த 2 பேர் அந்த யுத்த காலத்துல நின்னாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, பூர்வ நாட்கள்ல, முந்தின நாட்கள்ல செபுலோனும் நாப்தலியும் இருண்டு இருந்தது போல இனி அவர்கள் இருப்பதில்லை. அவங்க இருண்டே இருப்பதில்லை. என்ன நடக்கும்? கர்த்தர் அதை பிரகாசிக்க பண்ணுவார். செபுலோனும் நாப்தலியும் என்ன செய்வாரு? பிரகாசிக்க பண்ணுவார். இவங்க 2 பேர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினபடினாலே கர்த்தர் அவர்களை பிரகாசிப்பார்னு சொல்றான். எப்ப இந்த பிரகாசம் உண்டாச்சு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பூமியில வந்து ஊழியத்திற்காக எடுத்து முதல்ல கால் எடுத்து வைத்தது எங்க தெரியுமா? செபுலோன் நாப்தலி நாடுகள்ல தான் காலை வச்சாரு. வசனம் என்ன சொல்லு தெரியுங்களா? மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் உதித்தது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாதுங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக இருண்டு போயிட்டான். ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவத்துல ஒரு இருள் வந்துருச்சு. ஆனா அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான் பாருங்க. அந்த வைராக்கியத்துக்காக இருண்டு போனவனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கணும்னு சொல்லி கர்த்தர் இந்த பூமியில வந்தாரு. ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான், அவன் இனி இருண்டு இருப்பதில்லை. முந்தின நாட்கள்ல, பூர்வ நாட்கள் இருந்தது போல அவன் இருண்டு இருப்பதில்லை. அவனை நான் மகிமைப்படுத்துவேன், அவனுக்கு நான் வெளிச்சத்தை கொடுப்பேன் கர்த்தர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பாருங்க, பல நூற்றாண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்து வந்த உடனே செபுலோன் நாப்தலி நாடுகளில் போய் நிற்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாவது, உதிப்பது நிச்சயமா இருக்கிறது. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினால் உங்களை ஒரு மகிமை பற்றி பிடிப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு இன்னும் கர்த்தருக்காக பாராட்டின வைராக்கியங்களை குறித்து வேதத்துல நான் பார்க்கலாம். ஒவ்வொரு பிரசங்கத்துல நான் சொல்லுகிறேன். ஆண்டவரை வைராக்கியத்தை ஒரு சால்வை போல என்ன செய்திருக்கிறாரு? உடுத்தி இருக்கிறார். ஆனா நமக்கு சில வைராக்கியங்கள் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன், என்ன நான் மாத்திக்க மாட்டேன். அது ஒரு வைராக்கியம் இல்ல. சில வைராக்கியம் இருக்கு, நான் செத்தா கூட அவன் வீட்டு வாசப்படியில வைராக்கியம். இன்னும் சொல்றாங்க, வீட்டு வாசப்படியில இல்ல, நான் செத்தா கூட அவன் முகத்தை என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். இந்த வைராக்கியம் நமக்கு நிறைய இருக்கு. இந்த வைராக்கியம் மாம்சத்தின் கிரியைகள்ல வருகிற வைராக்கியம். நம்ம அந்த வைராக்கியத்துக்குள்ள போக கூடாது. விசுவாசத்துக்கான ஒரு வைராக்கியம் பாராட்ட வேண்டும். பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுங்க. வேதம் சொல்லுது, நம்முடைய ஆலயத்தை குறித்ததான வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொல்றாரு. ஆகவே ஆலயத்துக்காக, தேவனுடைய சபைக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. எசேக்கியாவை போல ஜெயகரமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் சரியான ஒரு வைராக்கியம் நமக்கு ஒன்று. முற்பிதாக்களை அவன் பின்பற்றினான். 2வது அவன் வைராக்கியமாய் காணப்பட்டான் பிரியமானவர்களே. 3வது அந்த வசனத்துல நிறைய காரியங்கள் இருக்குங்க. ஒண்ணு பேசினா இதையும் ஒரு 3 வாரம் பிரசங்கிக்கலாம். ஒரு தலைப்பு கீழே எடுத்து பேசினா. 3வது அவன் கர்த்தருடைய பேர்ல வைத்த நம்பிக்கை. 5வது வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாக்கின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. 3வது இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில இருந்த உன்னதமான ஒரு அனுபவம், அவன் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருந்தானா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவா. யாரெல்லாம் கர்த்தருடைய பேர்ல நம்பிக்கையா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு உரத்த சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பேரில வைத்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால அவனுக்கு முன்னாடி இவ்வளவு போல ஒரு ராஜா இல்ல, அவனுக்கு பின்னாலும் இது போல ஒரு ராஜா இருந்ததில்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கை என்ன? பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, இல்ல பக்கத்துல ஒரு முகத்தை பார்த்து கேளுங்க, நம்பிக்கை என்ன? உம்மைத்தான் நம்பி இருக்கு, அற்புதங்கள் எனக்கு சொல்லிட்டு ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு பாஸ்டர் தான் நம்பின்னு இருக்கிறேன், அவர் தான் ஏதாவது கொடுப்பாரு. பாஸ்டர் யார் நம்புறது? சோத்திரம். யாரையும் நான் நம்புறது இல்லை. என்னுடைய நம்பிக்கை அல்லேலூயா கர்த்தருக்கு சோத்திரம். நான் பாஸ்டர்னு சொன்னேன், நீங்க இன்னும் யாரெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ தெரியல இல்ல.
நம்பிக்கை எங்க இருக்கிறது? அவன் எசேக்கியா ராஜா கர்த்தர் பேர்ல வைத்த நம்பிக்கையினால் அவனை போல ஒருத்தன் எழும்பினது இல்லை. முன்னும் பின்னும் அவனா என்ன செய்யல, எழும்பவே இல்லை. உங்க நம்பிக்கை என்ன? மனுஷருடைய நம்பிக்கை ரெண்டு விதமா இருக்குங்க. ஒண்ணு, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கைக்குரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ரெண்டாவது, மறுமைக்குரிய நம்பிக்கை. இம்மைக்குரிய நம்பிக்கை, மறுமைக்குரிய நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மைக்குரிய நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சில நம்பிக்கைகள் இருக்கு. சில நேரம் தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 நாள்ல நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். நடந்தாங்கன்னா 40 நாள்ல என்ன செஞ்சிடலாம், நடந்து போயிடலாம். இன்னும் சிலர் சொல்றாங்க வேகமா நடந்தா 4 நாள்ல கூட என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆனா இவங்க 40 வருஷம் வனாந்தரத்துல என்ன செய்தாங்க, பிரயாணம் பண்ணினாங்க. ஏன் தெரியுங்களா? வனாந்தர பாதையை இந்த 40 வருஷம் கர்த்தர் ஏன் கட்டளையிட்டார் சொல்லும் போது பல காரியங்கள் இருக்கு. நேற்றைக்கு என் இருதயத்துல இது தியானிக்கும் போது உண்டான ஒரு காரியம், இந்த வசனத்துல இந்த 40 வருஷம் அந்த ஜனங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தரையே நம்ப வேண்டும், கர்த்தரையே முற்றும் முழுவதுமாய் அவர்கள் பற்றி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில வனாந்தரம்னு சொல்லும் போது ஒன்றுமே இல்லாத ஒரு பகுதி. வனாந்தரத்துல தண்ணீர் கிடையாது, வனாந்தரத்துல ஆகாரம் கிடையாது, வனாந்தரத்துல நிழல் கிடையாது, வனாந்தரத்துல நம்ம மறைந்து கொள்வதற்கு ஒரு மறைவிடம் கிடையாது. அது ஒரு பயங்கரமான பாலைவனமாக இருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இந்த வனாந்தர பாதையில கர்த்தர் நடத்தினார். சில வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சில வனாந்தர பாதையை கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். இந்த வனாந்தர பாதையிலே நீங்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் நம்பிக்கை இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த இம்மைக்குரிய வாழ்விலே உங்களுடைய நம்பிக்கை கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவமாகத்தான் அது காணப்பட வேண்டும். 40 வருஷம் வனாந்தரத்துல ஒன்றுமில்லாத ஒரு வறட்சியான ஒரு பகுதியில கர்த்தர் அவர்களுக்கு தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை, தூதர்களுடைய அப்பத்தை, தூதர்கள் புசிக்கிற அப்பத்தை தேவன் என்ன செய்தார், ஜனங்களுக்கு கொடுத்தார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்றார் பாருங்க பிரியமானவர்களே. வனாந்தரம் நல்லதுங்க. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு ஒரு இடத்துல, எனக்கு ரொம்ப பைபிள்லயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அதுதான். உன்னை வனாந்தர வழியாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எனக்கு முதலாக தீர்க்க தரிசனம், நான் நம்பின தீர்க்க தரிசனம். என்னுடைய அருமையான போதகர் பீட்டர் நெல்சன் அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர் மூலமாக கர்த்தர் பேசினார். 1997 வருஷம், உன்னை வனாந்தர வழியாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 97 என்ன, நான் +2 படிச்சுட்டு இருக்கிறேன், +1 படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த வார்த்தை அவர்கிட்ட கேட்டேன், அப்படின்னா என்ன அப்படின்னா வனாந்தர பாதையை குறித்து சொன்னார். இன்றைக்கும் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நான் நடத்துகிறேன். இந்த வனாந்தர பாதையிலே, இந்த வனாந்தர பிரயாணத்திலே நம்முடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் பேரிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உங்களுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் பேரிலே இருக்கட்டும். இம்மைக்குரிய நம்பிக்கை வேண்டாம் பிரியமானவர்களே. இம்மையிலே நாம் வாழ்ந்தாலும் நாம் மறுமைக்குரிய நம்பிக்கை உரியவர்களாக, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உரியவர்களாக நாம் காணப்படுவோம். கண்மலையை பிளந்தவர்களுக்கு தேவன் என்ன செய்தாரு, சுத்தமான தண்ணீரை கொடுத்தார். வனாந்தரத்தில் ஏலிமின் நீரூற்றுகளை கண்டார்கள், பேரீச்சை மரங்களை கண்டார்கள். என்ன ஒரு பேரீச்சை மரம், ஏலிமின்ல நீரூற்றை கண்டாங்க, பேரீச்சை ஒரு இடத்துல கண்டாங்க, பேரீச்சை மரத்தை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க. அந்த இடம் என்ன இடம்? 70 பேரீச்சை மரங்களை கண்டுபிடிச்சாங்களாம். பைபிள்ல, தமிழ் பைபிள்ல அப்படி இருக்கு. 70 பேரீச்சை மரத்தை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயமா? அது எங்க ஊர் மெய்யூர் ஆத்தங்கரையிலே இருக்குது. அது அல்ல, ஆனா ஒரிஜினல்ல 70 வகையான பேரீச்சை மரங்களை எங்க கண்டுபிடிச்சாங்களாம் வனாந்தரத்துல. வனாந்தரத்துல எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு மேன்மைகள், எவ்வளவு காரியங்கள் பிரியமானவர்களே. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். வனாந்தரத்துல கர்த்தரை என்ன செய்யுங்க, சார்ந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆனா இவங்க வனாந்தரத்துல இருக்கிறவரே கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. ஆனா இவங்க உள்ள போனாங்க பாருங்க, கானானுக்குள்ள போன உடனே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அவர்களை விட்டு அகன்று போனது. நேரம் இல்லாததுனால நான் அதிகாரத்தை சொல்றேன், நீங்க குறித்து கொண்டு வீட்டில் வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம்.
இவங்க உள்ள போனதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனிதர்களை நம்பி மனிதர்கள் மேலே நம்பிக்கை போய் சாபத்துக்குரியவர்களாக மாறிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எரேமியா 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்த்தால், எரேமியா 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறதே விருதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை என்ன? குன்றுகளையும் மலைகளையும் நம்புவதுன்னா என்ன? இந்த வசனத்தை வாசிக்கும் போது எல்லாம் மலைக்கு போறாங்க பாருங்க, மலையில சாமி கும்பிடுறதுக்கு. அவங்கள நினைச்சுக்காதீங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த குன்றுகள் மலைகள் என்று சொல்வது மனிதர்களை காண்பிக்கிறது. நாம கூட பேச்சு வழக்கில் சொல்றோம், உன்னைத்தான் மலை போல நம்பி இருந்தேன்னு சொல்றோம். உன்னைதான் நம்பி இருந்தேன். சில 20 வருஷம் 30 வருஷம் உன்னைதான் நம்பி இருந்தேன். குன்றுகளையும் மலைகளையும் நம்புவது விருதா. குன்றுகளையும் மலைகளையும் நம்புவது நாம் சார்ந்து கொண்டிருக்கிற இடம், நமக்கு அடைக்கலமான ஒரு இடம். மலை போல ஒரு மனிதனை நம்பி இருக்கிற ஒரு காரியம் தான் பிரியமானவர்களே, குன்றுகளையும் மலைகளையும் நம்புவது விருதா. எசேக்கியா ராஜா தன் தேவனாகிய கர்த்தர் பேரிலே வைத்திருந்த நம்பிக்கை நிமித்தம் அவனை போல ஜெயகரமான ஒரு ராஜா இல்லை. அவனுக்கு முன்பதாகவும் இல்லை, அவனுக்கு பின்பதாகவும் இல்லை. உங்களுடைய நம்பிக்கை என்ன? அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதன் சொல்றான், மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன், அவனுக்கு இன்னும் வேத புஸ்தகம் கொடுக்கப்படலை, இன்னும் நியாயப்பிரமாணம் கொடுக்கல. இது மாதிரி எடுத்து பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஆசாரியன் அங்க கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு நேரத்துல அவன் தன்னுடைய நம்பிக்கையை சொல்றான். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். இது யாருங்க சொன்னது? யோபு சொல்றார். அல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கை பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல என்ன செய்வேன்? நம்பிக்கையா இருப்பேன். யோபு 31ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் 25வது வசனமும் நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் ஒரு நம்பிக்கையை குறித்து சொல்றாரு. அந்த நம்பிக்கையை நீங்க வாசிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்பதை பாருங்க. யோபு 31 24 25 வாசிங்க. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதுண்டானால் என் ஆஸ்தி பெரியதென்றோ என் கைக்கு மிகுதியாய் கிடைத்ததென்று நான் மகிழ்ந்ததோ, சூரியன் பிரகாசிக்கும் போதோ 28வது வசனத்தை வாசிங்க. இதுவும் நியாயாதிபதிகள் விசாரிக்க வேண்டிய அக்கிரமமா இருக்கிறது. உங்க நம்பிக்கை கர்த்தரை விட்டுட்டு சிலருடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? சிலர் பிள்ளைகளை நம்புவாங்க. என் பிள்ளை இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான். இல்ல என் பொண்ணு இருக்கு, என்ன செய்யும்? பார்த்துக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் அங்கேயும் கொஞ்சம் டச் பண்ணுவார். உங்க நம்பிக்கை யார் மேல தான் இருக்கணும்? முற்றும் முழுவதுமா கர்த்தர் பேர்ல இருக்கணும். சோத்திரம். சிலர் அவங்களுடைய படிப்பை நம்பி இருப்பாங்க, சிலர் அவங்க வேலையை நம்பி இருப்பாங்க, சிலர் புருஷனை நம்பி இருப்பாங்க, சிலர் மனைவியை நம்பி இருப்பாங்க. இங்க பாருங்க, பொண்ணை சிலர் நம்பி இருப்பாங்க. நாளுக்கு நாள் ஏறினே போகுது இல்ல, நாளுக்கு நாள் ஏறினே போகுது. இப்போ எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின 10 சவரம் அப்ப வாங்கும் போது 10,000 ரூபாய், இப்ப ஒரு சவரம் 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய். ஆஹா, எங்கேயோ போயிடுச்சு. எங்க உங்க நம்பிக்கை? யோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு? பொண்ணை பார்த்து தங்கத்தை பார்த்து அது மேல நம்பிக்கை வச்சு நீ என்னுடைய ஆதரவுன்னு சொன்னா எனக்கு கைக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நான் சேர்த்து வச்சது என்ன, நான் சம்பாரிச்சு வச்சது என்ன, என் பேங்க் பேலன்ஸ் என்ன ஒன்றும் பண்ணிக்க முடியாது, யாரும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுவையானால் இதுவும் நியாயாதிபதிகள் விசாரிக்க வேண்டிய அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தவிர உங்கள் நம்பிக்கை வேறு யார் மேலாவது போனால் அது அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நம்பிக்கை டாக்டர் மேல போச்சா அது அக்கிரமம். உன் நம்பிக்கை உன்னுடைய நிலத்து மேல போச்சா அது அக்கிரமம். ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறிடுங்க. குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்தது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், தனவந்தர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. உங்க நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மலைகளை நம்புவது, குன்றுகளை நம்புவது விருதா பிரியமானவர்களே. தாவீது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை. அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு தெரியுங்களா அந்த வசனம்?
எனக்கு ஒத்தாசைக்காக பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனோ. இந்த வாக்கியம் புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசைக்காக பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனோ. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அந்த ஒத்தாசை என்பது என்ன, அந்த உதவி என்பது என்ன? உங்க நம்பிக்கை கர்த்தர் பேரிலே. எசேக்கியா ராஜா தன் தேவனாகிய கர்த்தர் பேரிலே வைத்த நம்பிக்கை. இதே தாவீது சொல்றார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பின்ன ஏன் என் ஆத்துமாவை பார்த்து ஒரு பட்சி போல அப்படி மலைக்கு பறந்து போ, மனுஷங்கிட்ட போன்னு ஏன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நான்காவதாக, முதலாவது அவன் முற்பிதாக்களை பின்பற்றினான். இரண்டாவது வைராக்கியமுடையவனாய் காணப்பட்டான். மூன்றாவது கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருந்தான். அதனால அவனுக்கு மேல ஒரு ராஜா உண்டானது இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் கர்த்தரை விட்டு, 6வது வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்யல? இப்போ கர்த்தரை விட்டு பின்வாங்கல. பின்வாங்க மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சத்தத்தை பாத்தீங்களா? டவுட்ஃபுல்லா இருக்கு. கர்த்தரை விட்டு அவன் என்ன செய்யல? பின்வாங்கல. ஆனா அது ஒரு பின்மாற்றத்துக்குள்ள அவன் என்ன செய்யல? போகல. கர்த்தரை விட்டு பின்வாங்குதல் என்பது அது ஒரு பின்மாற்றம். பிரியமானவர்களே, ஆரம்பத்துல சிலர் பக்தி வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா நாட்கள் செல்ல 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 அவர்களுக்குள்ள மெதுவா பின்மாற்றம் என்ன செய்யும்? ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே வரும். ஒரு ஆளு சபைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தூரம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான், குடும்பமா, அவங்க பிள்ளைகள் இல்லை. அப்போ அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆன தம்பதிங்க. அவங்க ஒரு 10 கிலோமீட்டருக்கு தாண்டி ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சபைக்கு போகணும். ஒரு சபை, ஒரு ஊழியத்துல ஒரு சபைக்கு போகணும். இவங்க என்ன செய்வாங்க? நடந்தே போவாங்க. அவ்வளோ வறுமை, தரித்திரம். பஸ்ஸில் போய் இறங்கிறதுக்கு, அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறக்கிறதுக்கு அவங்களுக்கு பைசா கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்து போவாங்க. ஆள் இல்லாத பகுதி வந்தால் 2 பேரும் புருஷனும் மனைவி ஓடுவாங்களாம். ஓடுவாங்க, சபைக்கு ஓடுவாங்க ஓடுவாங்க ஓடுவாங்க. யாராவது ஜன கூட்டம் இருந்தா அப்படியே நின்று கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வைராக்கியமாக கர்த்தருக்கு ஓடினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார். அவங்களுடைய வைராக்கியத்தை பார்த்து ஆசீர்வதிச்சார். அவர் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர் வேலை கிடைச்சிது. நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் மேலே இவங்களுடைய வைராக்கியம் என்னன்னா, ஏன் இவ்வளோ ஓட்டம், ஏன் இவ்வளோ வேகம் அப்படி சொன்னால், காலையில் பாஸ்டர் வரதுக்கு முன்னாடி சபையில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எல்லாரும் யாருமே வரத்துக்கு முன்னாடி நம்ம முதலாவது போய் புருஷனும் மனைவியாக போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணுன்றது வாஞ்சேன். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. நாட்கள் ஓடினே இருந்தது. அவங்க இருந்த அதே ஊர்ல அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு? ஒரு கிளை சபை ஆரம்பிச்சாரு, ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. அங்கேயும் மக்கள் ரட்சிக்கப்பட்டு இவங்களை எல்லாம் பார்த்து வந்தாங்க. ஆனா இவ கொஞ்சம் வசதி ஆச்சுல்ல, அதனால ஜபெல்லாம் முடிச்சு பிரசங்க நேரத்துக்கு தான் சார் வர்றது. அது கூட சில நேரத்தில் என்ன செய்து கிடையாது, வர்றது கிடையாது. அவங்க மனைவி ஆராதனைலாம் முடிஞ்ச பிறகுதான் வர்றது. இதுதான் பின்மாற்றம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க முன்னேறி போறீங்களா, இல்ல பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தரை விட்டு பின்மாற்றம் என்பது, பின்வாங்கி போவது என்பது, இந்த பின்மாற்ற ஜீவியம் என்பது சாத்தான் பயன்படுத்துகிற பயங்கரமான ஒரு ஆயுதம். லேசா மெதுவா ஸ்டார்ட் பண்ணுவான், அப்படியே இழுத்துன்னு போய் கடைசியில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக வேண்டிய ஒரு காரியமாய் மாறிடும். பிரியமானவர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனமோ 39வது வசனமோ வாசிச்சு இந்த சப்ஜெக்டை நான் இன்னைக்கு இந்த தலைப்பை நான் இதோட க்ளோஸ் பண்றேன். ஏன்னா அந்த பின்மாற்றத்தை குறித்து அநேக காரியங்களை நாம பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வாசிங்க, வேற யாராவது வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. பின்வாங்கி போனேன ஆகில் அவன் மேல ஆத்துமா, கேளுங்க, பின்வாங்கி போனா உங்க ஆத்துமா மேல கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு?
பிரியமா இருக்கு. பின்மாற்றத்துக்குள்ள யாரெல்லாம் கிடக்குறாங்களோ அவர்கள் மேலே தேவன் பிரியமா இருப்பதே இல்லை. நாம கெட்டு போகாமல், பின்மாறி போகிறவர்களாயிராமல், பின்மாற்றம் அடைகிறவர்களாயிராமல், பின்வாங்கி போகிறவர்களாயிராமல், ஆத்துமா ஈடேறுவதற்கு விசுவாசிக்கிறவர்களா இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எசேக்கியா கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. எத்தனை முறை போயிட்டு 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 வந்திருக்கிறீங்க? நீங்களே யோசிங்க. எத்தனை முறை வர்றதும் போறதும். சில ஆள்லாம் சபைக்கு பக்கத்து தெருவில் பக்கத்துல இருந்தாலே சபைக்குள்ள வர்றது கிடையாதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு பின்மாற்றம். பின்மாற்றம் தான் சதீஷ் அவர்களே. பேக் ஸ்லைடர்ஸ். இனிமே அப்படிதான். சபைக்கு யாருன்னா வரல, ஒழுங்கா இல்லை, பின்மாற்றம் இருக்குதுன்னா டைரக்டா சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா உங்க ஆத்துமா ஈடேறணும். அதான் எங்கள் பாரம். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கணும். அதுதான் எங்களுடைய பாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அங்க புருஷ மனைவிகளை சண்டை வந்து நான் சபைக்கு வரமாட்டேன் வீட்டுல இருந்தா பின்மாற்றம். மாற்றக்காரர்கள். பின்மாற்றம் உண்டானவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுமா? நாயானது தான் கக்கினது தின்பதற்கு தானே திரும்ப. எவ்வளவு ஒரு ரணக்கணமான ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க வேதம். பின்மாறி போறவங்க எல்லாமே அப்படித்தான் பிரியமானவர்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பின்மாற்ற காரணம், இந்த பின்மாற்றம் எப்படி வருது தெரியுங்களா? எப்படி வருது தெரியுங்களா? அந்த பின்மாற்றம் ரெண்டு விஷயத்துல தான் இந்த பின்மாற்றம் வருது. ரெண்டு விஷயத்துல பின்மாற்றம் வருது. எப்படின்னா, கர்த்தர் நடத்துகிற பாதை நல்ல பாதையா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் என்ன சுகமா தங்கி இருக்க பண்ணுவார். கர்த்தர் என்னை பாலாக்காமல் தாலியாக்குவார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். சுகமா நடத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சில நேரத்துல கர்த்தருடைய பாதை நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். சில நேரம் கடினமா இருக்கும். சத்தியத்தை கேட்கிறவங்க நல்லா கவனிங்க. சில நேரத்துல கடினமா இருக்கும். அந்த கடினமான பாதையில நாம் விரும்பாதது நமக்கு நடக்கும் போது என்ன ஜெபமணி என்ன நடந்தது இல்ல, இன்னும் சர்ச்சைக்கு ஓடின, காலையில எழுந்திரிச்சு ஓடுற, சர்ச்சைக்கு ஓடுற, ஆன்லைன் பிரேயர்ல உட்காந்துருக்கிற, என்ன நடந்துச்சு இப்பன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் நீனு அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சில நேரத்துல சலிப்பு உண்டாயிடும், வெறுப்பு உண்டாயிடும். என்ன நடந்ததுன்னு. எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்கல. அதனாலதான் அவனுக்கு முன்னாடி பின்னும் அவனை போல ஒரு ராஜா இருந்தது இல்ல. பின்மாற்றத்துக்கு அவன் இடம் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு பின்மாற்றத்தை குறித்து தாவீது சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 44ஆம் சங்கீதத்துல 13வது வசனத்துல இருந்து 19வது வசனத்தை வரைக்கும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாசிங்க பார்ப்போம். இது கொஞ்சம் டீப்பான ஒரு விஷயம், அதனால இதை கண்டினியூ பண்ணுவோம். பாசிங்க. எங்கள் அயலாருக்கு, பாருங்க, எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் வைத்தீர். சில நேரத்துல கர்த்தர் மற்றவருடைய பார்வையிலே நிந்தையாக நம்மை நடத்துவார். பரியாசத்துக்கு கூட நம்மை அனுமதிப்பார். மற்றவர்கள் கேலி பண்ண முடியாது நம்மை அனுமதிப்பார். அதை பார்த்து நான் பின்வாங்கிட கூடாது. எங்கள் சுற்றுப்புறத்தாருக்குள்ளே பரியாசமும் பழமொழியுமாக வைக்கிறேன். பாருங்க, எங்களை பத்தி பேசுறதுக்குன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும் இல்ல. ஒரு காலத்துல நம்மளை பத்தியும் ஊழியத்தை பத்தி பேசுறது மற்றவங்களுக்கு ரொம்ப இனிப்பா இருந்தது. நைட்டு 12 மணிக்கு எங்க வீட்டுல ஒரு சண்டை. குடும்பம்னால சில சண்டை இருக்கும்ல. என்னுடைய மனைவிக்கு எனக்கு எல்லாம் கொஞ்சம் அப்படியே குரல் உண்டாச்சு, சத்தம் போடணும். அப்ப ஆரம்ப நாட்கள்ல நைட்டு 12 மணிக்கு அப்பதான் வேலையை விட்டு வந்தேன். அடுத்த நாள் காலையில இன்னொரு பாஸ்டர் வீட்டுல அதை பேசுறாங்க. நைட்டு அவங்க வீட்டுல சண்டே ஆமேன்ட்டு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவ்வளவு சீக்கிரம் உங்க 2 பேருக்கு தெரிஞ்ச பாஸ்டர் தான். யாரா கூட 2 பேர் கேட்டுக்கிறாங்க. உங்க 2 பேருக்கும் வேண்டிய பாஸ்டர் தான் அவரு. தோத்துறோம் பேசுறாங்க. அப்ப மற்றவர்களுக்கு முன்னதாக எங்களை பழமொழியாக வைத்திருக்கிறீர், சக்கந்தகமாக வைத்திருக்கிறீர். ஜனங்களை பார்த்து என்ன பண்ணிட்டு போறாங்க பாத்தியா, போனாங்க பைபிளை தூக்கின்னு என்ன ஆனாங்க பாத்தியா, அப்படி வைக்கிறீர். சத்ருவின் நிமித்தம், தூஷிக்கிறவனின் நிமித்தம், பழிவாங்கறவனுடைய நிமித்தம் லட்சை, ரொம்ப அவமானம் எனக்கு முன்னாடி இருக்கு, வெக்கம் எனக்கு முன்னாடி இருக்கு, மூடுகிறது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவில்லை.
எங்கெல்லாம் அமைச்சிருக்கிறார் பாருங்க. வலு சர்ப்பங்கள் உள்ள இடங்களெல்லாம் நொறுக்கி மூடி இருந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் இருதயம் இதுல ஒண்ணு நமக்கு நடந்தாலும் நம்ம பின்வாங்கிடுவோம். உங்க கண்டிஷன் எனக்கு நல்லா தெரியும். தாவீது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாரு. ஒண்ணு உங்களுக்கு நடக்கட்டுமே. ஒண்ணு நடந்துச்சு பிரதர், எங்களை எல்லாரும் அவமானமா பேசிட்டாங்க. ஒண்ணு அப்ப ரெண்டாவது வாங்க சொத்துறோம். இதெல்லாம் நடந்தும் கர்த்தர் நாம் விரும்பாத பாதையிலே நம்மை நடத்தின போதும் எங்கள் இருதயம் உம்மை விட்டு என்ன செய்யல, பின்வாங்கவில்லை, பின்மாற்றம் இல்லை. இதெல்லாம் நடந்தாலும் நான் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தூசிக்கிறாங்க. ஒருத்தன் இந்த சொன்ன தாவீது, சிமேயின்ற ஒருத்தன் தாவீதை தூசிக்கிறான். ரத்த பிரியனே ஒழிஞ்சு போ, நாசமா போ, அப்படி இப்படி எல்லாம் சொல்றான். நம்ம ஊர் லாங்குவேஜ் எல்லாம் கூட சொல்லியிருப்பான் போல் இருக்கு இல்லையா? அவன் தாவீது என்ன சொன்னமா, விடு. கூட இருந்த தலைக்கர்த்தன் பட்டயத்தை உருவிட்டான். இந்த நாய் பேசுறதுக்கு நீங்க கேட்டு சும்மா இருக்கிறீங்களான்னு பட்டயத்தை உருவிட்டான். விடு. அவனை தூசிக்க முடியா? கர்த்தர் இப்ப கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன அவன் தூசிக்கிறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். யாரும் அது மாதிரி சொல்ல முடியும் பிரியமானவர்களே? உங்களை தூசிக்கிறவன் அவனை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை தூசிக்கிறதுக்கு நீ அலோ பண்ணியிருக்கிறார். அதனால நம்ம விரும்பாத பாதையில சில நேரத்துல கர்த்தர் நம்ம நடத்தும் போது பிரியமானவர்களே, நாம இருதயம் சோர்ந்து போய் அவரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. ரெண்டாவது விஷயத்துல பின்மாற்றம் ஒண்ணு வருதுங்க. அதையும் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். சத்தியத்தின் நிமித்தம் பின்மாற்றம் வந்துடுது. சத்தியத்தின் நிமித்தம் சில கடினமான கருகலான உபதேசங்களை சொல்ல அதை கேட்கக்கூடிய அந்த திறன் அவங்களுக்கு ஜனங்களுக்கு இல்லாததுனால, மனம் இல்லாததுனால அவங்க லகுவா கேட்கறாங்க. லகுவா பிரசங்கம் பண்ணணும். லகுவா நமக்கு லகுவா பண்றது நானும் தான் விரும்புறேன். எனக்கு ஆண்டவரே அந்த கிருபையை தாங்க, ஜனத்தை கொஞ்சம் சேர்க்கலாம், மக்களை கொஞ்சம் சேர்க்கலாம். நானும் செங்கல்பட்டு ஒரு பெரிய சபை வச்சுக்கிறேன் சொல்லலாம். ரொம்ப அன்பா பேசுறதுக்கு, ரொம்ப இனிமையா பேசுறதுக்கு எனக்கு ஒரு பலன் தாங்க ஆண்டவரேங்கிறேன். எனக்கு முடியல, என்னால தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் எனக்கு இல்லை, அந்த கிருபை எனக்கு இல்லை. ஏன்னா சிலர் சத்தியத்தை ரொம்ப லகுவா கேட்கறாங்க. லகுவா ஆசீர்வாதமான மழை பெய்யணும்னா மழை பெஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. லகுவா வேணுமா ஆசீர்வாதம்? ஒருத்தன் சொன்னாங்க 1ஆம் தேதி, அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன். எங்க பாஸ்டர் சொன்னாரு ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒரே மழை, இடி மின்னல், வெளியே மழை கொட்டுதுன்னா அப்ப அக்கினி பற்றி எறியட்டோன்னு எரிஞ்சா என்ன ஆகும்? அவனை அது ஆவிக்குரிய அக்கினி. இப்ப பெஞ்சது என்ன? அது ஆவிக்குரிய மழையா பெஞ்சது? லகுவான பிரசங்கம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 66வது வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் போயிட்டாங்க. ஏன் பிரதர்? யாரோட இது? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு விசுவாசி வேற ஒரு சபைக்கு போயிருந்தது. ஒரு நாள் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு இங்க சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. நான் இனிமேல் இங்க வந்துடுறேன்ட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஐயோ வணங்க, நீங்க அந்த சபைக்கு போயிடுங்க, திருப்பி நான் அனுப்பிச்சு விட்டேன். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாரு, யோவானுடைய சீஷர்கள், யோவானுக்கு தான் சீஷரா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாரு, இயேசுவை பின்பற்றி போயிட்டாங்க எல்லாரும். போன உடனே யோவான் ஸ்நானன் கோச்சிக்கலையா? யார்கிட்ட போயிருக்காங்க அவங்க? சொல்லுங்க, யார்கிட்ட போயிருக்காங்க? இயேசுவை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க, சத்தியத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க. அதனால விட்டுருங்க அப்படின்னு யோவான் விட்டாரு. நீங்க ஏன் பாஸ்டர் வரவங்க வரட்டும், யோவானுக்கு சீசனா இருந்தவங்க இப்ப இயேசுவை என்ன செய்யறாங்க, பின்பற்றாங்கன்னு விட்டு போங்கன்னு சொன்னாரு. அந்த ஆலோசனை ரொம்ப நல்ல ஆலோசனையா இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற யோவான் ஸ்நானகன்லாம் என்ன செய்யறாங்க? நீ எங்க வேணாலும் மேய்ஞ்சிடு, பட்டிக்கு வந்துரு. ஆட்ட சொல்றாங்க, எங்க வேணாலும் போய் என்ன செஞ்சுட்டு வந்துரு, மேய்ஞ்சிட்டு வந்துரு, ஆனா உன்னுடைய பட்டிக்கு வந்துரு. சபை கிறிஸ்து தலைக்கு, சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். நாம் எல்லாரும் சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க என்ன சொல்லுவோமா, எங்க வேணாலும் போங்க,
சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. உங்க ஆத்மா ஈடேறாம இருந்தா தாராளமா என்ன செய்யுங்க, பரலோகத்துக்கு போற மாதிரி இருந்தா நீங்க போங்க. அல்லேலூயா. போன வாரம் சொன்ன பாவிகளுடைய நீதிமானுடைய சபையில பாவிகள் நிலை நிற்பதில்லைன்னு சொல்றேன். இன்னைக்கு சொல்றேன், நீங்க எங்க வேணாலும் போங்க, உங்க ஆத்மா ஈடேறி பரலோகம் போனா சந்தோஷம்தான். அல்லேலூயா. எல்லா சபையும் கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய சபைகளை சொல்றேன், கிறிஸ்துவின் சரீரமான சபை தான். நான் இன்னைக்கு ஒரு காலா இருக்கலாம், தலையா இருக்கிற ஒரு சபைக்கு நீங்க போகலாம், கர்த்தருக்கு கையா இருக்கிற ஒரு சபைக்கு போகலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இங்கே அது முதற்கொண்டு அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கினார்கள். பின்மாற்றம் ஏன் வந்தது? 60வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாங்க? யாருப்பா கேட்பாங்க? நம்ம சபையில கூட அப்படிதான், இவ்வளோ கடினமா பேசினா யாரு கேட்பாங்க? காதுள்ளவன் கேட்க கடவன். ஆத்துமா ஈடேறுகிறவர்கள் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. நீங்க மேஜிக் ஷோ போனோம், மியூசிக் லைட் மியூசிக் போனோம்னா எங்க வேணாலும் போங்க, நான் மற்றதெல்லாம் தான் சொல்லுவேன். கடினமா உபதேசம் பண்ற சபையில போய் நிலைத்து நில்லுங்க. அல்லேலூயா. சிட்சிக்கிற சபைக்கு போங்க. தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? சிட்சிக்கவில்லை என்று சொன்னால் வேசி மார்க்கத்தாரா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால சிட்சை நமக்கு ரொம்ப அவசியம். கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று வேதம் சொல்லுகிறது. கடினமான உபதேசம், கருகலான உபதேசம், ஆழமான உபதேசங்களை கேளுங்க. பின்வாங்கி போகும்போது 2 காரியங்களை பின்வாங்கி போயிடுறாங்க. நமக்கு ஒரு நல்ல அனுகூலமான பாதை நமக்கு இல்லைன்னா பின்வாங்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கடுமையான சத்தியங்கள், ரொம்ப ஆழமான சத்தியத்தின் நிமித்தமாக பின்வாங்கி போயிடுறாங்க. எசேக்கியா ராஜா தன் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. பிரியமானவர்களே, கடைசியா நான் ஒரு காரியத்தை, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க 6வது வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மோசேயின் இடத்துல கற்பித்த கட்டளைகளை, கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். மோசேக்கு கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்தாரு? எத்தனை கட்டளை கொடுத்தாரு? 10 கட்டளை கொடுத்தாரு. இந்த 10 கற்பனைகள் தான் இஸ்ரவேலர்கள் அதை மையமா வச்சுதான் அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல முதலாவது கற்பனை என்ன? என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த எசேக்கியா என்ன செய்தான்? ராஜாவான உடனே எல்லாத்தையும் விக்கிரக மேடைகளை அகற்றினா, விக்கிரக தோப்புகளை வெட்டினா. மோசே மாட்டினார் பாருங்க, வெங்கல சர்ப்பம், இதுவுமே விக்கிரம் தான் சொல்லிட்டு அதையும் எடுத்து உடைச்சு போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல புதிய ஏற்பாட்டு சபையாருக்கு அவருடைய சத்தியத்தை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நாம் எப்படி கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற வார்த்தையை பாருங்க. வாசி. அன்புடன் சத்தியத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாக, வளரும்படியாக. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா மோசே கட்டளையிட்ட கற்பனைகளின்படியெல்லாம் செய்தான். இங்கே கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தியத்தை எப்படி நம்ம கை கொள்ளணும்? அன்போடு நாம் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அல்லேலூயா. அன்போடு. நான் சொல்றதெல்லாம் அன்பின் நிமித்தமாகத்தான் நான் இவ்வளவு காரியங்களை நான் பேசுறேன்னே தவிர யாரையும் காயப்படுத்தணும்னு ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்கும் சில ஆலோசனைகளை சொன்னது கூட எதனால? அன்பின் நிமித்தமாகத்தானே தவிர யாரையும் காயப்படுத்தணுன்றது இல்லை. உங்களுடைய ஆத்மா ஈடேறணும், கர்த்தர் உங்கள் ஆத்மாவில் பேர்ல பிரியமா இருக்கணும் என்பதற்காகத்தானே தவிர, பிரியமானவர்களே, யாரையும் வேதனைப்படுத்துவதற்கு அல்ல. சத்தியத்தை நாம என்ன செய்யணும்? கை கொண்டு வரணும். அவன் மோசேயின் இடத்துல கர்த்தர் கொடுத்த கற்பனைகளின்படி அவன் செய்தான். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சத்தியத்தின்படி நாம அன்போடு அவருடைய சத்தியத்தை செய்ய வேண்டும். தலை யார் தான்? கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, தலை மட்டும் பெருசா இருந்த உடம்பு சின்னதா இருந்தா எப்படி இருக்கும்?
பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும், அகோரமா இருக்கும். சிலர் தலை ரொம்ப சின்னதா இருந்து உடம்பு மட்டும் பெருசா இருந்தா அது எப்படி இருக்கும்? உடம்பு சின்னதா இருந்து தலை பெருசா இருந்தாலும் அது அருவருப்பாகவும் இருக்கும், அலங்கோலமாகவும் இருக்கும். தலை சின்னதா இருந்து உடம்பு பெருசா இருந்தாலும் அருவருப்பாகவும் அவலட்சணமாகவும் தான் இருக்கும். நான் பரியாசமா சொல்லலை, அது நல்லா இருக்காது. நீங்க கொஞ்சம் உங்க இந்த சத்தியத்துக்காக நான் இந்த வார்த்தையை சொல்றேன், பரியாசத்துக்காக சொல்லலை. அதுபோல சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார், நாம அவருடைய சரீரத்தின் அவயவங்க சரியா இருக்கணும்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. தலைக்கு ஏற்ற உடல் நமக்கு காணப்படணும். அதுபோல நம்ம சத்தியத்துக்குள்ள வளரணும், சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாய் காண. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் மாத்திரம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவர்கள் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். 21, 22 இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சபையாருக்கு பரலோகத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. மோசே கட்டளையிட்ட யாவையும், அவனுடைய கற்பனைகளின் யாவையும் அவன் எசேக்கியா ராஜா செய்தானாம். அதனால அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டுமா? இந்த 5 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். அவன் 5 காரியங்களை செய்தான். ஒவ்வொன்றாக சொல்லுங்க. நம்பர் 1, அவன் முற்பிதாக்களை பின்பற்றினான். 2வது, வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். 3வது, கர்த்தரின் பேர்ல நம்பிக்கையாயிருந்தான். 4வது, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை. 5வது, மோசேக்கு கட்டளையிட்ட யாவையும் கட்டளைகளை அவன் கை கொண்டான் பிரியமானவர்களே. அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதோடு கூட ஆசீர்வாதம் என்ன? அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அனுகூலம் உண்டாயிற்றுன்னா என்ன? சாதகமா முடிஞ்சது. நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலத்தை கட்டளையிடுவார். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட எபேசு பட்டணத்துக்கு போயிட்டு அவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 16:9 இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனா கர்த்தர் எனக்கு கதவை திறந்திருக்கிறார். பேதுருவை பாருங்க, சிறைச்சாலையில பிடிச்சு உட்காவல் அறையில வச்சிருக்கிறாங்க. உள்ளவே 2 தூதர்கள் சொல்லுவாங்க, 2 சேவகர்களை நிறுத்தி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிடிச்சி செம்ம அடி, அவருக்கு அடிச்சு வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி 2 சேவகர் உள்ளவே செல்லுக்குள்ளே 2 சேவகர்கள் இருக்கிறாங்க. வெளியும் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர்களுக்கு நடுவில் பேதுரு என்ன செய்தானா? இளைப்பாறிட்டு இருந்தான், தூங்கிட்டானா. அல்லேலூயா. அவன் நடுவில் எப்படி தூக்கம் வரான்? பொழுது விடிஞ்சா ஏறுவது தலையை வெட்ட போறான், பொழுது விடிஞ்சா ஏறுவது மரண தண்டனை விதிக்க போறான். ஆனா அவரு ஆயா என்ன செய்யறாரு? உள்ள தூங்கிட்டு இருக்கிறார். சபையார் அவனுக்காக ஊக்கமா ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையை பாருங்க. ஆனா அனுகூலமான கதவு அவனுக்கு எப்படி திறக்குது? கர்த்தர் ஒரு தூதனை அந்த ஜெயிலுக்குள்ளே அனுப்பினார், அந்த சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பினாரு. பேதுருவை தட்டி எழுப்பினாரு. எழுந்து கதவு திறந்தது, அவனுடைய கட்டுகள் கலந்து விழுந்தது. நேரா வந்தான், அவனுடைய ஜெயில் உள்ள போட்டு அந்த செல்லோட கேட்டு திறந்தது. நகரத்துக்கு போகிற இருப்பு காவலண்டைக்கு வந்த போது இருப்பு கதவுகள் தானா என்ன செஞ்சிச்சு? திற உண்டது. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி எல்லாம் நீங்க செய்தா உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். பேதுரு அடி வாங்கி உத வாங்கி காலையில அவருக்கு மரண தண்டனை, சாக போறாரு. ஆனா 2 சேவகர்கள் நிற்கிறாங்க, அது மத்தியில அவர் தூங்கி கொண்டிருந்தாராம். அப்படின்னா அவருக்குள்ள ஒரு இளைப்பாறுதல். கர்த்தருடைய வசனம் யாருக்குள்ள இருக்கா? அவங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்குங்க. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கட்டளைகள் எல்லாம் உங்களோடு கூட இருந்தா உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். பாட்டு மட்டும் நம்ம நல்லா பாடுறோம், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும். அல்லேலூயா. சோத்திரம். முதல்ல அந்த பாட்டை சபையில் ஞான சிஸ்டர் தான் என்ன செஞ்சாங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வினோத் பிரதர், இப்போ வில்ஃபர்டு முதல் கொண்டு எல்லாரும் அதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே அந்த பாட்டு இப்போ வந்துடுது. உண்மையான ஒரு இளைப்பாறுதல் நமக்குள்ள இருந்தா அனுகூலமான கதவுகள் தானாய் திறக்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறியுங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தர் செய்வார். நீங்க அமைதியா உட்காருங்க. நீங்க அவருடைய கற்பனைகளின்படி கை கொண்டு அமைதியா இருங்க. சங்கீதம் 1 சங்கீதம் என்ன சொல்லுது? 1 சங்கீதத்துல இரவும் பகலும்
அவருடைய வார்த்தையில தியானமாய் இருக்கிறவன், பிரியமாய் இருக்கிறவன் அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். அவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். வாய்ப்பான், வாய்க்கும். அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். நானும் தடுமாறி சொல்லி நிற்கிறேன். நீங்க வசனத்தை கரெக்டா இப்பயாவது கரெக்டா சொல்றீங்க. ஏன் தெரியுங்களா? டைம் ஆகுது, சீக்கிரம் முடின்றது தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், வாய்க்கும், வாய்க்கும். இந்த 5 காரியங்கள் எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில அவன் ஜெயகரமாய் வாழ்வதற்கு ஏதுவா இருந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை அபியாசப்படுத்துவோம். ஒரு ஜெயகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும்படியாய் கர்த்தர் பாதகமான காரியங்கள் எல்லாவற்றையும் சாதகமாய் அவர் மாற்றி தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழும்பி நின்று கண்களை மூடி நாம கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கலாம்.